ஹலோ, ஐ எம் ராதிகா ஸ்ரீனிவாசன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆச்சு பிகாஸ் வி வர் ஆல் எவ்ரிபடி ஃபெல் சிக் இன் அவர் ஹவுஸ் இன்க்ளூடிங் பேபி ஆல்சோ. அதனால் என்னால் போட முடியல இது. ஸோ இனிமேல் வரதெல்லாம் எல்லாம் ஸ்வீட் ஃபெஸ்டிவல்ஸு, ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸுன்னு. அப்புறம் டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் தி ஸ்வீட். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 7 கப் கேக்ஸு நீங்கள் எல்லோரும் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் நாட் திஸ் நியூ ஸ்வீட், பட் என்னோடய மெத்தட் நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். சில்ட்ரன் they will like and eat very nicely. Okay, let us start. 1 கப் கேக்கு. இது ஒரு 1 லோட்டா, that is 1 tumbler of gram flour, that is கடலை ஹிட்டு, கடலை மாவு. அப்புறம் 2 கப் இதே மாதிரி சுகர் அதாச்சா. அப்புறம் மில்க்கு. அப்புறம் நான் சில பேர் கோகோனட் போடுவா. நான் கோகோனட் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அது 2 கோகோனட் போட்டேன். எனக்கு என்னமோ ஃபீலிங் அது என்னமோ ஒரு மாதிரி வாய்க்கு வருமோன்னு. அதுக்கு பதிலாக நான் ஹாஃப் கேஷ்யூ அண்ட் ஹாஃப் பாதாமை நல்லா பாருங்க பொடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, இது நல்லா எவ்வளோ நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. நல்லா நைஸாக பொடி பண்ணி வைங்கோ. அப்புறம் ஏலக்காய். அப்புறம் இதே லோட்டால் இதே சைஸு நான் 2 கப் கீ எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. ஓகே, நல்லா சலிச்சுக்கோங்க. நல்லா ஃபில்டர், தட் இஸ் ஃபஸ்ட் கிளாஸாக சலிச்சுக்கணும். இல்லாட்டி என்ன ஆகுனா கட்டி உருண்டையுமா இருக்கும். அதனால் நல்லா சலிச்சுக்கோங்க. இதோட நான் என்ன போடுவேனாக்கா 2 கப் சுகர், 1 கப் கிராம் ஃப்ளோர் போட்டாச்சு, கடலை மாவு போட்டாச்சு, கடலை ஹிட்டு ಹಾಕಿದ್ದೀನಿ. அப்புறம் 2 கப் ஐ ஹவ் புட் சுகர். ஓகே, 3. And instead of coconut I am putting this cashew and badam powder. I have mixed it, I have grinded it, and I have put this. And another thing is milk. So 1 2 3 4 5 6 ஆச்சு, 5 ஆச்சு. அப்புறம் இதே மெஷர்மெண்ட்னா கீ அதே கப்பில், இதே கப்போட மெஷர்மெண்ட்டு கீ நான் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஏலப்பொடி நான் அப்புறம் தான் போடுவேன். தேங்காய்க்கு பதிலாக நான் கேஷ்யூ அண்ட் பாதாம் பவுடர் போட்டிருக்கேன். 2 cups ஆஃப் கீ, 1 கப் கிராம் ஃப்ளோர், 2 cups சுகர், தென் 1 கப் மில்க் அண்ட் 2 cups ஆஃப் கீ. ஸோ தட் இஸ் 7 cups ஆயாச்சு. அப்புறம் நான் ஏலப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதை போட்டேன்னாக்கா நான் அப்புறம் அதை லாஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னங்கிறது. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ். இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நல்லா ஈவனாக வரும். அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் ஆன் தி stove now. Let us start with this. Okay, நான் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். சில பேர் என்ன பண்ணுவேன்னாக்கா மைசூர் பாக்கு நம்ம எப்படி போடுவோம், கலரண்டே இருக்கச்ச நெய் குத்திண்டே கலருவோம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் இதோடைய எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு, கலரியாச்சு. இதை நான் கலரண்டே இருப்பேன். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டணும் இல்லையா. இப்போ அதில் என்ன வரத்துக்கு ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு நெய், இந்த பிளேட்டில் நீங்கள் நெய்யை தடவி விடணும். அப்போ தான் போட்டு நல்லா கேக் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, பாருங்கள் நெய் தடவி இருக்கேன் இந்த பிளேட்டில். ஓகே, கலரினோடனே அதில் நான் கொண்டுவேன். இந்த பாருங்க, இது பார்த்தா பாயில் ஆகிட்டுருக்கு. நீங்கள் விடாமல் கலரிண்டே இருக்கணும், இல்லாட்டி நல்லா அடிங்க நல்லா காந்தி போயிடும். இது ஒன்றுண்டால் எங்கள் காலத்தில் எல்லா பசங்களுக்கு குட்டிகளுக்கு, என்னோடய கிராண்ட் டாட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த 7 கப்னால் அத்தனை ஆசை. அதுங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை தான் நான் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் நான் வெட்டிங் டேயாக இருக்கட்டும்,
அப்புறம் பர்த்டேயாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் தான். ஸோ இந்த வீக்குலேருந்து உங்களுக்கு வந்து எல்லா பண்டிகையும் ஆரம்பம். அதனால் ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் திஸ் 7 கப் கேக். நீங்கள் எல்லோரும் உங்கள் ஹவுஸ்லேயும் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ யூ ஆல்சோ ஸ்டார்ட் வித் த ஸ்வீட் ஃப்ரம் டுடே. ஸோ இனிமேல் நமக்கெல்லாம் பண்டிகை என்னென்னா ஸ்வீட் பண்டிகை தான், ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் பண்டிகை தான் இனிமேல் வரப்போகிறதெல்லாம் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாலியாக நம்ம பண்ணலாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். பற்றிலாம் வாங்கிட்டு வருது. இப்போ நீங்கள் வந்து ஏலக்கி பவுடர் கொஞ்சம் போடுங்க. அப்புறம் நான் சொன்னேனே அந்த இன்க்ரீடியண்ட் என்னென்னு கொஞ்சம் வந்து நான் வந்து இது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக கேக் மாதிரியே இருக்கும். அது போட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு they will love to eat this 7 cup cake. ஒரு பீஸ் கூட உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி பண்ணினேன்னா பசங்களுக்கு கொடுத்தேன்னா ஒரு பீஸ் இருக்காது. ஆற்றுல அவ்வளோ நல்லா அதுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடும். நெய் கட்டி பார்த்தீங்களா, இப்போ நல்லா நெய் இப்போ வெளியில் வருது, கட்டின்னு வருது. அப்புறம் பால் மாதிரி வரும். பார்த்தீங்களா, பால் மாதிரி வந்துருக்கு. இப்போ நீங்கள் இந்த இதுதான் ப்ரப்போர்ஷன். இதுதான் நீங்கள் நெய் எல்லாம் வெளியில் வருது பாருங்கள் கட்டின்னு. இப்போ நீங்கள் வந்து இதை போட்டுருங்க. ஓகேவா, ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் நான் நெய் தடவை வச்சுருக்கேன். இந்த தட்டில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து காந்தலை இல்லை எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. காந்தலை ஒன்றும் இல்லை, எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க. எடுக்கிறதுலையும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைம் வந்து ½ hour ஆகிருக்கு. இன்னும் ½ hour. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. கொஞ்சம் ஆறணும் பாருங்கள். இதை நான் கொட்டி வச்சேன். கொட்டிட்டு ஒரு 10-15 minutes அப்படியே ஆற வச்சுருங்க. நான் எப்போவுமே பூஜை ரூமில் கொண்டு பெருமாள் கிட்டே வச்சுருவேன். நான் அதே மாதிரி பூஜை ரூமில் வச்சுட்டு நான் வந்து இதை இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எவ்வளோ நல்லா வந்துருக்கேன். பீசஸ் எவ்வளோ நல்லா வந்திருப்பாருங்க. எத்தனை சாஃப்டாக, எவ்வளோ நல்லா, எவ்வளோ ஜோராக வந்திருக்கு. எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் வந்து காமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் வந்து எப்படி இருக்குது, என்ன இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா என்னங்கிறது தெரியும். நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவோம். மற்றல எவ்வளோ நன்னா, எத்தனை நன்னா வந்திருக்கு பாருங்கள். தொட்டு பார்த்தாலும் தெரியுறதா எவ்வளோ நல்லா ஜோராக வந்திருக்குன்னு. ஸோ ப்ளீஸ் இதை சாப்பிட்டுட்டும் இதை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், ஹாவ் அ நைஸ் டே. இனிமேல் வரதெல்லாம் ஃபெஸ்டிவல் தான். ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் தான் இனிமேல். ஓகே, பாய்.